வரலாற்று பாடத்தை ஆர்வத்துடன் கற்க வந்திருக்கும் தரம் 6 சேர்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் மாணவர்களே, நாங்கள் கடந்த வாரங்களில் 6ஆம் தரத்தைச் சேர்ந்த 2ஆம் பாடாளரான ஆதி மனிதன் என்ற பாடம் தொடர்பான பல விடயங்களை உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். இன்று அந்த கலந்துரையாடலை மீள வலியுறுத்தும் முகமாகவே இந்த சுமார் 1 மணித்தியாலங்களாக நாங்கள் உங்களோடு இணைந்திருக்க போகின்றோம். எனவே மாணவர்களே, அந்த பாடம் தொடர்பாக எமக்கு வழங்கப்பட்டுள்ள தேர்ச்சி மட்டம், கற்றல் பேறுகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு பாடத்திட்டத்துக்குள் செல்வோம். ஆம் அன்பான மாணவர்களே, இந்த பாடம் தொடர்பாக எமக்கு வழங்கப்பட்டுள்ள தேர்ச்சியானது மானிட விருத்தி வளர்ச்சி போக்கினை எடுத்து காட்டுவார். இந்த பாடத்தினூடாக நீங்கள் அதாவது மனிதனானவன் குரங்கிலிருந்து எவ்வாறு வளர்ச்சி அடைந்து தற்கால நிலையை அடைந்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, தேர்ச்சி மட்டம் சூழற்காரணிகளின் அடிப்படையில் உயிரினங்களின் தோற்றம் மற்றும் மனிதனின் தோற்றத்தை விவரிப்பர். இந்த சூழலில் மாணவர்களே, மனிதன், விலங்குகள், தாவரங்கள் என பல்வேறு வகையான உயிரினங்கள் இந்த சூழலில் வாழ்கின்றன. எனவே சூழலில் ஏற்பட்ட மாறுதல்கள் காரணமாக அவை எவ்வாறு உருவத்தில் மாற்றமடைகின்றன என்பது தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, உடலின் இயல்புகள் மாற்றமடைந்து மானிட கூர்ப்பு நிகழ்ந்த விடத்தை எடுத்து காட்டுவார். உடலில் கூர்ப்பின் அடிப்படையில் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தினை நீங்கள் அறிந்து விவரிப்பீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, இறுதியாக நாங்கள் கற்றல் பேறுகள் தொடர்பான விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மனிதன் தோற்றம் பெற்ற சூழல் புவி தோன்றி நீண்ட காலத்தின் பின்னர் மனிதன் தோன்றியமை பற்றி அறிந்து கூறுவீர்கள். ஆம் மாணவர்களே, இந்த புவியானது எப்போது தோன்றியது, இந்த புவியில் முதலில் தோன்றிய உயிரினங்கள், அதற்கு அடுத்ததாக தோன்றிய தாவரங்கள், விலங்குகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக மனிதன் தோன்ற முன்னர் நீரிலும் நிலத்திலும் பல்வேறு பிராணிகளும் அப்பிராணிகள் வாழ்ந்த யுகங்கள் மனிதன் தோன்றுவதில் செல்வாக்கு செலுத்திய சூழலின் தன்மை பற்றி அறிந்து கூறுவர். ஆம் மாணவர்களே, நீரிலும் நிலத்திலும் உயிர்கள் தோன்றின. இந்த உயிர்கள் பிற்பட்ட காலப்பகுதியில் மனிதன் தோன்றுவதில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தின என்ற விடயங்கள் தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக உடல் இயல்புகளுக்கு அமைய மனிதனது விருத்தி போக்கு, உயிரினங்களின் தோற்றம் பற்றி அறிந்து கூறுவர். ஒவ்வொருவரினதும் உடல் இயல்புகளுக்கு அமைய வெவ்வேறுபட்ட காலப்பகுதியில் மனிதன் வெவ்வேறுபட்ட உடல் இயல்புகளை பெற்றுக்கொண்டான். இவ்வாறான உடல் இயல்புகளின்படி விருத்தி அடைந்து அவன் எவ்வாறான வாழ்வியல் அம்சங்களை பெற்றுக்கொண்டான் என்ற விடயங்களையும், விலங்குகள் காலத்திற்கு காலம் தனது தோற்றத்தில் எவ்வாறான மாற்றங்களை பெற்றுக்கொண்டன என்ற விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, நான் முதலாக இன்று கடந்த வாரத்தில் கற்ற சில விடயங்களை, அதாவது கடந்த வாரத்தில் கற்ற விடயங்களில் மீட்டும் முகமாக முதலாவதாக உங்களுக்கு ஒரு வினாவில் இந்த பாடத்தை ஆரம்பிக்கின்றேன். பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான காரணிகளை தருக. பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான காரணிகளை தருக. எனவே மாணவர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கும் பட்சத்தில் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான காரணங்கள் என்னவென்று. ஆம் மாணவர்களே, இந்த பூமியானது மனிதன் உட்பட தாவரங்கள், விலங்குகள் இவை அனைத்துக்கும் உணவை கொடுக்கின்றது, தங்குமிடத்தை வழங்குகின்றது, பாதுகாப்பையும் அரவணைப்பையும் வழங்குகின்றது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இந்த பூமியானது மனிதன் மீதும் தாவரங்கள் மீதும் விலங்குகள் மீதும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தனது ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. எனவே இவ்வாறான பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான காரணிகளை பற்றி தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும். ஆம் மாணவர்களே, முதலாவதாக பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான காரணிகளில் சுவாசிப்பதற்கு அவசியமான வழி இருத்தல். பூமியில் சுவாசிப்பதற்கு அவசியமான வழி இருத்தல் பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு பிரதான காரணமாகும். ஆம் மாணவர்களே, மனிதன் உட்பட
தாவரங்கள், விலங்குகள் இவை அனைத்தும் சுவாசிப்பதற்கு இந்த பூமியில் வழி இருத்தல் வேண்டும். வழி இல்லாவிட்டால் என்ன பிள்ளைகள் நடக்கும்? நாங்கள் எல்லாம் சுவாசிக்காவிட்டால் என்ன நடக்கும்? நாங்கள் எல்லாம் இறந்து போயிடுவோம் பிள்ளைகள். நாங்கள் எல்லாம் சுவாசிக்காவிட்டால் என்ன நடக்கும்? நாங்கள் எல்லாம் இறந்து போயிடுவோம். நாங்கள் மட்டுமில்லை, இந்த பூமியில் வாழ்கிற விலங்குகள், தாவரங்கள் இவை அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு வழி இன்றியமையாதது. எனவே மாணவர்களே, பூமியில் நாங்கள் உட்பட தாவரங்கள், விலங்குகள் இவை அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு வழி அவசியம் தானே பிள்ளைகள்? ஆம், வழி அவசியமானதாகும். அடுத்தது நாங்கள் 2வது காரணியை பார்ப்போம். நீர் காணப்படுதல். 2வது காரணி நீர் காணப்படுதல். ஆம் மாணவர்களே, நீரும் மனிதன் உட்பட தாவரங்கள், விலங்குகள் இவை அனைத்துக்கும் உயிர் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. நீர் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் ஒரு நாள் நீர் அருந்தாவிட்டால் என்ன நடக்கும் பிள்ளைகள்? உடல் சோர்வடையும். எங்களது அன்றாட செயற்பாடுகள் பாதிக்கப்படும். நீங்கள் அப்படி சில வேளை நீர் அருந்தாமல் நீண்ட நேரம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அவ்வாறான சோர்வு நிலைகள் தோன்றும். எங்களுக்கு மாத்திரமல்ல, விலங்குகளுக்கும் அவ்வாறு இருக்கும், தாவரங்களும் அவ்வாறு இருக்கும். தாவரங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் நீர் விடாட்டி நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், அதாவது பின்னேரமாகி, அதாவது தாவரங்களின் இலைகள் எல்லாம் வாடி வதங்கி போகும். 2 நாட்கள் கழிந்ததென்றால் 2 நாட்களில் அவை வாடி வதங்கும் நிலைக்கு தள்ளப்படும். எனவே மாணவர்களே, தாவரங்கள், விலங்குகள், மனிதன் உட்பட அனைத்துக்கும் நீர் ஆனது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது உயிர் வாழ்க்கைக்கு. எனவே பூமியில் உயிர்கள் வாழ்கிறதுக்கான 2வது காரணி, மிக முக்கியமான காரணி, பூமியில் நீர் காணப்படுதல். அடுத்தது மாணவர்களே, அளவான சூரிய ஒளி காணப்படுதல். அளவான சூரிய ஒளி காணப்படுதல். ஆம் மாணவர்களே, நாங்கள் சில வேளைகளில் எமது சூழலில் குளிர்ச்சியை, அதாவது அதிகமான குளிர்காலங்களில் சூரியனை பார்த்து, அதாவது எம்மை கொஞ்சம் வெப்பப்படுத்தி கொள்வோம். ஆனால் இந்த அளவான சூரிய ஒளியானது பகல் வேளைகளில் அதிகமாகும் பொழுது எமது உடல் அதற்கு ஈடு கொடுப்பதில்லை, சுட்டரிக்கின்றது. எமது தசைகள் சுட்டரிக்கும். எனவே அந்த நேரத்தில் நாங்கள் சூரிய ஒளியிலிருந்து நாங்கள் விலகி நின்று நிழலுக்கு செல்வோம். எனவே மாணவர்களே, எனவே இவ்வாறு இந்த சூரிய ஒளியானது இந்த பூமியில் அளவானதாக இருக்க வேண்டும். அதே மீறி இந்த அதிகமான கதிர்களை வெளிப்படுத்தும் பொழுது, சூரியனிலிருந்து அதிகமான கதிர்கள் வெளிவரும் பொழுது அவை தாவரங்கள் உட்பட விலங்குகள், மனிதர்கள் இவை அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். எனவே இந்த பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு அளவான சூரிய ஒளி இருத்தல் வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகள், மண் காணப்படுதல். மனிதனது இருப்புக்கும் விலங்குகளின் இருப்பிற்கும் தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்வதற்கும் மண் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். இந்த மண் படையடங்கிய இந்த நிலைமையை சுமந்து நிற்கின்றது. எனவே மண் இல்லாவிட்டால் என்ன பிள்ளைகள் நடக்கும்? எனவே மாணவர்களே, தாவரங்கள், மனிதன் உட்பட அவற்றின் இருப்பிற்கும் விலங்குகளின் இருப்பிற்கும் மண்ணானது இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு மண் அவசியமாக இருத்தல் வேண்டும். எனவே மாணவர்களே, பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான காரணங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது, சுவாசிப்பதற்கு அவசியமான வழி இருத்தல், அடுத்ததாக நீர் காணப்படுதல், அடுத்ததாக அளவான சூரிய ஒளி காணப்படுதல், அடுத்ததாக மண் காணப்படுதல் என்பன முக்கியமான விடயங்களாக காணப்படுகின்றன. நாங்கள் இப்பொழுது அடுத்த விடயத்துக்கு செல்வோம் பிள்ளை. புவியில் வாழும் மனிதன், தாவரம், விலங்குகளிடையே வேறுபாடுகள் இருப்பதற்கான காரணங்கள். இந்த புவியில் வாழும் மனிதன், விலங்குகள், தாவரங்களிடையே வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆம் பிள்ளை, நாங்கள் உலகத்தில் உள்ள மனிதர்களை பார்க்கும் பொழுது வெவ்வேறு நாட்டில் உள்ள மனிதர்கள் வெவ்வேறு உருவ அமைப்பை கொண்டு காணப்படுகின்றார்கள். நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சில வேளைகளில் வெவ்வேறுபட்ட மனித உருவங்களை கொண்டவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த புவியில் வாழும் மனிதர்களிடையே வேறுபாடுகள் காணப்படுவதை நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவதானித்திருக்கின்றோம். பிள்ளைகள், சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டிலிருந்து வருகின்றார்கள். எனவே அவர்களின் உருவங்களை பார்க்கும் பொழுது, எம்மோடு ஒப்பிடும் பொழுது நாங்களும் அவர்களும்
வேறுபட்டு காணப்படுகின்றோம். ஆனால் நாங்கள் அனைவரும் மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள். நீங்கள் அதனை நன்கு அவதானித்து பார்த்திருப்பீர்கள். எனவே மாணவர்களே, மனிதர்களிடையே வேறுபாடுகள் காணப்படுவதை போன்று தாவரங்களிடையே வேறுபாடுகள் காணப்படுகின்றன, விலங்குகளிடையே வேறுபாடுகள் காணப்படுகின்றன. எனவே மாணவர்களே, இவ்வாறு தாவரங்கள், விலங்குகள், மனிதர்களிடையே இந்த புவியில் வேறுபாடுகள் காணப்படுவதற்கான காரணங்கள் என்ன பிள்ளை? நான் உங்களுக்கு கடந்த வாரங்களில் இது தொடர்பான விடயங்களை நான் கூறியிருந்தேன். ஆம் மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் ஏன் வேறுபாடுகள் காணப்படுகின்றன என்று. முதலாவதாக மாணவர்களே, சூழலில் உள்ள வேறுபாடுகள் உயிரினங்களில் வேறுபாடுகளை தோற்றுவிக்கின்றன. சூழலில் உள்ள வேறுபாடுகள் உயிரினங்களில் வேறுபாடுகளை தோற்றுவிக்கின்றன. நீங்கள் வாழும் பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, ஆரம்ப காலத்திலிருந்து நீங்கள் அந்த பிரதேசத்தில் வசிக்கும் பொழுது அந்த பிரதேசத்துக்கு பழக்கமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற குளிர், வெப்பம் என்பவற்றை அனுசரித்து வாழ பழகி இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அந்த பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்திற்கு செல்லும் பொழுது, அந்த பிரதேசத்திலிருந்து நீங்கள் இன்னொரு பிரதேசத்துக்கு செல்லும் பொழுது நீங்கள் அந்த பிரதேசத்தின் மாற்றத்தை நீங்கள் உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சில வேளைகளில் குளிர் பிரதேசமாக இருக்கின்ற நுவரெலியாவில் நீங்கள் இருக்கும் பொழுது சில வேளைகளில் உங்களுக்கு அந்த சூழல் ஒத்து போயிருக்கக்கூடும். உங்களது உருவத்திலும் தோற்றத்திலும் மாறுபாடுகள் ஏற்படாமல் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வெப்பம் நிறைந்த பிரதேசத்திற்கு வரும் பொழுது சில வேளை நீங்கள் வெண்மையான தோற்றத்தில் இருந்திருப்பீர்கள். ஆனால் வெப்பம் நிறைந்த பிரதேசத்துக்கு வரும் பொழுது உங்களது சருமத்தின் நிறமானது கருத்த நிறத்தில், ஓரளவு கருத்த நிறத்தில் மாறுபடுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். எனவே மாணவர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த சூழலில் காணப்படுகின்ற இவ்வாறான மாற்றங்கள் எமது உருவத்திலும் எமது தோற்றத்தையும் மாற்றும் அளவுக்கு தன்மை கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களே, வேறுபட்ட தரை தோற்றமும் மழையும் வெப்பமும் வேறுபாடுகளை உயிரினங்களில் தோற்றுவிக்கின்றன. சமதரைகள், அடுத்ததாக பள்ளத்தாக்குகள், அடுத்ததாக பாலைவன நிலங்கள், ஈர வலயங்கள், இவ்வாறாக நாங்கள் இந்த நிலங்கள், வேறுபட்ட தரை தோற்ற அமைப்புகள் உயிரினங்களிடையே வேறுபாடுகளை, பல வேறுபாடுகளை தோற்றுவிக்கின்றன. ஆம் மாணவர்களே, நான் உங்களுக்கு இங்கு ஒரு படத்தை தந்திருக்கின்றேன். பனி படர்ந்த ஒரு மலைத்தொடரோடு கூடிய ஒரு நிலப்பிரதேசம். எனவே மாணவர்களே, இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் என்பன எவ்வாறான தோற்றத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். நான் உங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன், அதாவது வேறுபட்ட சூழல்கள் மனிதனிலும் விலங்குகளிலும் தாவரங்களிலும் வேறுபாடுகளை தோற்றுவிக்கின்றது என்று. இந்த படத்தை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆம் மாணவர்களே, இந்த படத்தை அனுசரித்து அங்குள்ள தாவரங்கள் பாருங்கள் பிள்ளைகள், அதாவது பனிப்படர்ந்த சூழலில் வாழுகின்ற தாவரங்கள் அங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பனிப்படர்ந்த சூழலில் வாழுகின்ற தாவரங்கள் அங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, இந்த பனிப்படர்ந்த சூழலில் வாழுகின்ற விலங்குகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பனிப்படர்ந்த சூழலில் வாழுகின்ற மானினங்களை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். எனவே மாணவர்களே, இந்த மானினமானது இந்த பனிப்படர்ந்த சூழலை அனுசரித்து வாழ பழகி கொண்டது. எனவே இந்த மானினமானது ஏனைய ஈரவலயத்தில் வாழுகின்ற மானினங்களையும் அடர்ந்த பாலைவனங்களில் வாழுகின்ற மானினங்களையும் ஒத்ததாக இருக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் அடுத்து காட்ட இருக்கும் படங்களின் மூலம் தெளிவை பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, இங்கு வாழுகின்ற மனிதர்கள், அவர்கள் ஆடைகள் என்பவற்றை நாங்கள் பார்க்க முடியும். எனவே மாணவர்களே, பனிப்படர்ந்த சூழலில் அங்கு வளரும் தாவரங்கள், அங்கு வளரும் விலங்குகள், அங்கு வசிக்கும் மனிதர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது வேறுபாடுடைய, ஏனைய பிரதேசங்களை விட வேறுபாடு உடையவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, ஈரவலய பிரதேசத்தில் உங்களுக்கு நான் இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். அதாவது காடுகள் அடர்ந்து காணப்படுகின்றது, இங்குள்ள தாவரங்கள் அடர்ந்து காணப்படுகின்றது. ஏற்கனவே நான் உங்களுக்கு பனிப்படர்ந்த ஒரு பிரதேசத்தை காட்சிப்படுத்தி இருந்தேன்.
எனவே இங்கு வாழும் விலங்குகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது பனி படர்ந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மான்களை விட இந்த ஈரவலயத்தில் வாழுகின்ற மான்களில் உருவ வேறுபாடுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தாவரங்களும் அடர்ந்து பெருகி பல்கி வளர்ந்திருக்கின்றன. அதுபோலவே அங்கு வாழும் மானினத்தை விட இந்த மானானது உருவத்தில் வேறுபட்டு காணப்படுகின்றது என்பதை எம்மால் அறிய முடிகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, இங்கு வாழும் மனிதர்கள் செழிப்புடையவர்களாக இருக்கின்றார்கள். எனவே பனிப்படர்ந்த அந்த பிரதேசத்தை விட இங்கு வாழுகின்ற மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகள் இவை அனைத்தும் செழிப்புடன் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, பாலைவன பிரதேசத்தில் பாருங்கள் மாணவர்களே, இங்கு தாவரங்கள் அடர்த்தியாக இல்லை. தாவரங்கள் அடர்த்தியாக காணப்படுவதில்லை, வறண்டு போய் காணப்படுகின்றது. தாவரங்கள் குட்டையான தாவரங்கள் இங்கு காணப்படுகின்றது. அடுத்ததாக இங்கு வளர்கின்ற விலங்குகளை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது பாலைவனத்தில் வாழுகின்ற மான்கள், அதாவது பனிப்படர்ந்த சூழலில் வாழ்கின்ற மான்களை விடவும், அதாவது ஈர வலயத்தில் வாழுகின்ற மான்களை விடவும் இங்கு வேறுபட்ட தோற்றத்தில் காட்சியளிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மாணவர்களே, இங்கு வசிக்கும் மனிதர்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது கருமை நிறத்தை உடையவர்களாக காட்சியளிக்கின்றார்கள். இங்கு வசிக்கும் மனிதர்களை பார்க்கும் பொழுது கருமை நிறத்தை உடையவர்களாக காட்சியளிக்கின்றார்கள். இதற்கான காரணம் இங்கு காணப்படும் அதிகமான வெப்பம். எனவே மனிதன், தாவரங்கள், விலங்குகள் இவை அனைத்திலும் வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு பிரதான காரணம் தரை தோற்றமும் மலைவீழ்ச்சியும் வெப்பமும் என்பதன் மூலம் என்பதை நாங்கள் அறிய முடியும். அதாவது மாணவர்களே, சூழலின் அமைப்பும் மழையும் வெப்பமும் மனிதனிடத்திலும் விலங்குகளிடத்திலும் தாவரங்களிடத்திலும் வேறுபாடுகளை தோற்றுவிக்கின்றது என்பதை நாங்கள் அறிய முடிகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, நான் உங்களுக்கு ஒரு படம் தந்திருக்கின்றேன். இந்த படம் தொடர்பாக பின்வரும் வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கும் தகுதியை பெற்றிருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன் மாணவர்களே. ஆம் அன்பார்ந்த மாணவர்களே, இவர்கள் அதிகம் வாழும் பிரதேசம் எது? எனவே மாணவர்களே, இவர்கள் அதிகம் வாழும் பிரதேசத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரிக்க பிரதேசத்திலேயே இவர்கள் அதிகம் வாழ்கின்றனர். எனவே மாணவர்களை, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன், ஆபிரிக்காவில் இருக்கின்ற அதிகமான நாடுகள் அதிகமான வெப்பத்தை உள்வாங்கிக் கொண்டு அதிகமான வெப்ப கூடிய நாடுகளாக காணப்படுகின்றது. வருடத்துக்கு கிடைக்கும் மலைவீழ்ச்சியின் அளவு அங்கு குறைவாக காணப்படுகின்றது. எனவே அதிகமான நாடுகளில் அங்கு பாலைநில பிரதேசங்களே அதிகமாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, அங்கு வாழுகின்ற இந்த மனிதர்களின் தோற்றமும் கருமை நிறமுடையதாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இவர்கள் கருத்த நிறத்தில் இருப்பதற்கான காரணம் யாது? அங்கு நிலவும் அதிகமான வெப்பமே இவர்கள் கருத்த நிறத்தில் இருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. அடுத்த விடயத்தை பார்ப்போம் மாணவர்களே. இந்த படத்தை பாருங்கள். முன்னைய படத்தை விட இந்த படத்தில் ஒரு வித்தியாசம் காணப்படுகின்றது. இந்த படத்தில் வித்தியாசம் காணப்படுகின்றது. இவர்களும் அவர்களும் மனிதர்களே, ஆனால் உருவத்திலும் தோற்றத்திலும் மாறுபாடு உடையவர்களாக காணப்படுகின்றார்கள். இவர்கள் வாழும் பிரதேசம் எது? ஆம் மாணவர்களே, இவர்கள் ஐரோப்பாவில் அதிகமாக வாழ்கின்றார்கள். இவர்கள் வெள்ளை நிறத்தில் இருப்பதற்கான காரணம் யாது? ஏன் பிள்ளைகள் இவர்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கிறாங்க? எனவே இவர்கள் வெள்ளை நிறத்தில் இருப்பதற்கான காரணம் அங்கு அதிக குளிர் நிலவுவதால் இவர்கள் வெண்மையான நிறத்தில் இருக்கின்றார்கள். எனவே அதிக வெப்பம் நிலவும் பிரதேசங்களில்
கருமை நிறத்தையும் அதிக குளிர் நிலவும் பிரதேசங்களில் வெண்மையான நிறத்தை கொண்ட மனிதர்கள் உலகம் முழுவதும் வாழ்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, அதிக மழை பெய்யும் பிரதேசங்களில் அடர்த்தியான காடுகள் காணப்படுகின்றது. அதிக மழை பெய்யும் பிரதேசங்களில் அடர்த்தியான காடுகள் அங்கு செழிப்பாக ஓங்கி வளர்கின்றது. அதே நேரம் வருடத்துக்கு குறைவான மழைவீழ்ச்சி கிடைக்கின்ற நிலப்பிரதேசங்களில் பார்க்கும் பொழுது அங்கு குட்டையான தாவரங்களே காணப்படுகின்றன. நிலத்தில் இருக்கின்ற நீர் உறிஞ்சப்பட்டு அது பாலைவனமாக காட்சி தருகின்றது. ஆம் மாணவர்களே, நான் 2 படங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இதில் முதலாவது படத்தில் அடர்ந்த மரங்களும் நிலத்தில் செடி கொடிகளும் படர்ந்து காணப்படுகின்றன. பார்க்கும் பொழுதே கண்ணை பறிக்கும் அளவுக்கு செழிப்பாக இருக்கின்றது பிள்ளைகள். இரண்டாவது படத்தை பார்க்கும் பொழுது நிலங்கள் வெறுமையாகவும் அந்த நிலத்தில் இருக்கின்ற சிறிதளவான தாவரங்கள் குட்டையானதாகவும் காணப்படுகின்றன. ஆம் மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்லலாம். இப்பொழுது நாங்கள் புவி எப்போது தோன்றியது என்ற வினாவுக்கு விடையளிக்க இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, புவி எப்போது தோன்றியது? கடந்த வாரங்களில் நாங்கள் இது தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். நிறைய மாணவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். ஆனாலும் தெரியாத மாணவர்கள் நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். ஆம் மாணவர்களே, ஏறக்குறைய 4540 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே புவி தோற்றம் பெற்றது. 4540 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த புவி தோற்றம் பெற்றது. எனவே மாணவர்களே, இப்போ புவி எப்போது தோற்றம் பெற்றது என்பது தொடர்பாக வினவும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்பொழுது புவி எப்போது தோற்றம் பெற்றது என்ற விடயம். அடுத்ததாக மாணவர்களே, இந்த புவி எவ்வாறு தோற்றம் பெற்றது? நாங்கள் முதலாவது பார்த்தோம் புவி எப்போது தோற்றம் பெற்றது, அதன் கால அளவை பார்த்தோம். இப்பொழுது மாணவர்களே, இந்த புவி எவ்வாறு தோற்றம் பெற்றது என்று பார்க்க இருக்கின்றோம். விண்ணில் இருந்த ஒரு தூசி படலத்தின் மூலமாக தான் பிள்ளைகள் இந்த புவி தோற்றம் பெற்றது. விண்ணில் தோன்றிய ஒரு தூசி படலமானது, அதாவது இந்த தூசி படலங்கள் அதாவது துணிக்கைகளாக ஒன்று சேர்ந்து இந்த துணிக்கைகள் ஒரு கோள அமைப்பை உருவாக்கி இந்த கோள அமைப்பு இறுக்கமாகி அதனூடாக இந்த புவி தோற்றம் பெற்றதென்று பொதுவாக நம்பப்படுகின்றது. இந்த புவியானது அதாவது விண்ணில் இருக்கின்ற தூசி படலங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு கோள அமைப்பாகி அதனூடாக நாம் வாழுகின்ற இந்த புவியானது தோற்றம் பெற்றது என்று கூறுகின்றோம். எனவே இந்த தூசி படலத்தை நாங்கள் எவ்வாறு குறிப்பிடுவோம்? இந்த தூசி படலம் ஆரம்பத்தில் இந்த புவி தோற்றம் பெறுவதற்கு ஆதாரமாக இருந்த இந்த தூசி படலத்தை நாங்கள் நிகாரிகா என்று குறிப்பிடுகின்றோம். இந்த தூசி படலத்தை நாங்கள் நிகாரிகா என்று குறிப்பிடுகின்றோம். எனவே மாணவர்களே, இந்த தூசி படலமானது ஆங்கில புத்தகங்களில் புவி தொடர்பாக எழுதப்படும் பொழுது இந்த தூசி படலத்திற்கு நெபியுலா என்ற சொல்லையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆங்கில புத்தகங்களில் இந்த தூசி படலத்துக்கு நெபியுலா என்ற சொல்லையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே மாணவர்களே, புவி எவ்வாறு தோற்றம் பெற்றது என்று பார்க்கும் பொழுது இந்த விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. இது தொடர்பான விடயங்களை நாங்கள் கடந்த வாரங்களில் உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். அடுத்ததாக மாணவர்களே, இவ்வாறான புவியின் உட்பாகத்தின் வெப்பம் 6000 பாகை செல்சியஸ். இந்த புவியின் உட்பாகத்தின் வெப்பம் 6000 பாகை செல்சியஸ். 6000 பாகை செல்சியஸ் என்றால் எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது மாணவர்களே. நாங்கள் அதாவது தண்ணீரை கொதிக்க வைக்கும் பொழுது இந்த தண்ணீரின் உச்சபட்ச வெப்பம் அதாவது 100 செல்சியஸ். எனவே தண்ணீர் உயர்ந்த கொதிநிலையை அடையும் பொழுது 100 செல்சியஸாக இருக்கின்றது. எனவே அவ்வாறு 100 செல்சியஸாக இருக்கின்ற அந்த தண்ணீரே அந்த அளவு கொதிக்கும் பொழுது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் மாணவர்களே. 6000 பாகை செல்சியஸ் என்னும் பொழுது எங்களால் கணிக்க கூட முடியாத அளவுக்கு, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த புவியின் உட்பாகமானது வெப்பமடைந்து காணப்படுகின்றது. இந்த புவியின் உட்பாகத்தில் இவ்வாறு வெப்பமடைந்து காணப்படுகின்ற அந்த பகுதியை நாங்கள் அதாவது
பாறை குழம்பு என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த புவியில் இவ்வாறு வெப்பமடைந்து காணப்படுகின்ற அந்த பகுதியை நாங்கள் பாறை குழம்பு என்று குறிப்பிடுகின்றோம். இந்த பாறைக்குள் காணப்படுகின்ற அந்த குழம்பானது லாவா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த புவியின் உட்பாகமானது 6000 பாகை செல்சியஸ் அளவில் வெப்பமடைந்து காணப்படுகின்றது. இதுக்குள் காணப்படுகின்ற இந்த வெப்பமடைந்த பாறை குழம்பை நாங்கள் லாவா என்று குறிப்பிடுகின்றோம். எனவே மாணவர்களே, இந்த படத்தின் ஊடாக உங்களுக்கு அறிய முடியும். அதாவது புவியின் உள்நோக்கிய தகடுகளின் வரிசையை நாங்கள் உள்நோக்கி அறிய முடியும். இதில் லாவா பாறை குழம்பு எந்த இடத்தில் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் இந்த படத்தின் மூலம் உங்களுக்கு தெளிவாக காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். ஆம் அன்பான மாணவர்களே, அடுத்ததாக நான் உங்களுக்கு ஒரு படத்தை காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். எனவே அன்பான மாணவர்களே, இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க தகுதி பெற்றிருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். அருகிலுள்ள படத்தின் பெயர் என்ன? அருகிலுள்ள படத்தின் பெயர் என்ன? பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். பிள்ளைகள், இந்த படத்தின் பெயர் என்ன? இந்த படத்தின் பெயர் என்ன? இந்த படத்தின் பெயர் எரிமலை. இந்த படத்தில் தோன்றுகின்ற அந்த காட்சியை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தின் பெயர் எரிமலை என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எரிமலை பாறை குழம்பின் பெயர் யாது? எரிமலை பாறை குழம்பின் பெயர், அதாவது நான் உங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன், அதாவது இந்த பாறை குழம்பு பூமியின் உட்பாகத்தில் இருக்கின்ற அந்த பாறை குழம்புக்கு பெயர் என்ன? லாவா என்று நாங்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தோம். எனவே இந்த எரிமலை பாறை குழம்பின் பெயர் லாவா என்று அழைக்கப்படுகின்றது. எனவே இந்த எரிமலை எவ்வாறு தோற்றம் பெற்றது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த புவியின் உட்பகுதியில் இருக்கின்ற லாவா குழம்பானது பிள்ளைகள், அதாவது புவியில் காணப்படுகின்ற மென்மையான தகடோடுகளில் சில சந்தர்ப்பங்களில் அந்த தகட்டோட்டுகளில் ஏற்படுகின்ற துவாரங்கள் வழியாக மேலே வந்து பூமியின் அதாவது மென்மையான பகுதிகளுக்குள் வெடித்து சிதறுகின்றது. அந்த வெடித்து சிதற இந்த விடயங்களை தான் பிள்ளைகள் நீங்கள், அதாவது வெடித்து சிதற இதை தான் நீங்கள் இந்த படத்தில் பிள்ளைகள் காண்கிறீர்கள். இந்த லாவா பாருங்கள் பிள்ளைகள், வெடித்து சிதறுவதை நாங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மாணவர்களே, புவியில் உயிரினங்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றது? அடுத்த விடயம் மாணவர்கள், இந்த புவியில் உயிரினங்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றது? அதாவது பூமி உருவாகி சிறிது காலம் கடந்த பின்புதான் பிள்ளைகள் இந்த பூமியில் உயிரினங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றது. பொதுவாக இந்த வினாக்களை எங்களுக்கு நிறைய பேர் எங்களிடம் கேட்கக்கூடும். இந்த பூமியில் தோன்றிய முதலாவது உயிரினம் எது என்று கேட்கக்கூடும். அந்த வகையில் இந்த பூமி தோன்றி சில காலம் சென்ற பிறகுதான் இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றியிருக்கின்றது. இவ்வாறு முதலாவது தோன்றிய உயிரினம் எது? புரோகயோட் பாக்டீரியா என்ற உயிரினமே பூமியில் முதலாவது தோன்றியிருக்குது. இதுக்கு முதல் உயிரினங்கள் பூமியில் தோன்றினதாக அறியப்படவில்லை. அதாவது பூமியில் தோன்றிய முதலாவது உயிரினம் புரோகயோட் பாக்டீரியா. ஆம் மாணவர்களே, நான் உங்களுக்கு ஒரு படத்தை தந்திருக்கின்றேன். அந்த படத்தை கூர்ந்து கவனியுங்கள். இந்த படத்தை நீங்கள் உங்களது பாட புத்தகத்தில் நீங்கள் கண்டிருப்பீர்கள். எனவே மாணவர்களே, இந்த பாட புத்தகத்தில் இந்த படத்தை பார்த்தவர்கள் இந்த படம் என்ன படம் என்பது தொடர்பான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். கடந்த வாரங்களில் எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த படம் என்ன படம் என்பது தெளிவாக தெரிந்திருக்கும். படத்தில் உள்ள பாக்டீரியாவின் பெயர் யாது? இந்த படத்தில் இருக்கின்ற பாக்டீரியாவின் பெயர் யாது? ஆம்பிள்ளையர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் இருக்கின்ற பாக்டீரியாவின் பெயர் யாது? ஆம், இந்த படத்தில் இருக்கின்ற பாக்டீரியாவின் பெயர், அதாவது பூமியில் முதலாவதாக தோன்றிய புரோகயோட் பாக்டீரியா என்பதே இதற்கான சரியான விடை. இந்த படத்தில் இருப்பது பூமியில் முதலாவதாக தோன்றிய புரோகயோட் பாக்டீரியா என்பதே இதற்கான சரியான விடை. அடுத்ததாக மாணவர்களே, இந்த பாக்டீரியா எவ்வளவு காலத்துக்கு முன்பு தோன்றியது பூமியில்? இப்பாக்டீரியா இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? இந்த பாக்டீரியா இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? ஆமாணவர்களே, 2500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு
இந்த பாக்டீரியா இந்த பூமியில் தோண்டியிருக்கு பிள்ளைகள். 2500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாக்டீரியா பூமியில் தோண்டியிருக்கின்றது என்பதற்கான தெளிவை நாங்கள் பெற முடியும். அடுத்ததாக மாணவர்களே, நான் இன்னும் ஒரு படத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இந்த படத்தை தெளிவாக பாருங்கள் மாணவர்களே. இந்த படமும் உங்களது பாட புத்தகத்தில் காணப்படுகின்றது. இந்த படமும் உங்களது பாட புத்தகத்தில் காணப்படுகின்றது. நிறைய மாணவர்கள் இப்பொழுதே இதற்கான விடையை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆம் மாணவர்களே, படத்தில் உள்ள உயிரினத்தின் பெயர் யாது? படத்தில் உள்ள உயிரினத்தின் பெயர் யாது? 5 கண்களையுடைய உபபீனியா என்ற உயிரினமே அருகில் உள்ள படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 5 கண்களையுடைய உபபீனியா என்ற உயிரினமே அருகில் உள்ள படத்தில் உங்களுக்கு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த படமானது, அதாவது அந்த உபபீனியா என்ற உயிரினம் வாழ்ந்ததற்கான பாறைப்படிவு, அதாவது உபபீனியா என்ற உயிரினம் வாழ்ந்ததுக்கான பாறைப்படிவு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த படமே உங்களுக்கு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த பாறைப்படிவு, இந்த உபபீனியா என்ற உயிரினம் வாழ்ந்ததற்கான இந்த பாறைப்படிவு கண்டுபிடிக்கப்பட்ட நாடு எது? ஆம் பிள்ளைகள், கண்டுபிடிக்கப்பட்ட நாடு எது? உபபீனியா என்ற உயிரினம் வாழ்ந்ததாக ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு எது? ஆம் மாணவர்களே, கனடா நாட்டிலேயே இந்த 5 கண்களையுடைய உபபீனியா என்ற உயிரினம் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அடுத்ததாக மாணவர்களே, இந்த உயிரினம் இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? இந்த உயிரினம் இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? 542 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. 542 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. எனவே மாணவர்களே, பூமியில் தோன்றிய முதலாவது உயிரினம் என்ன என்பது தொடர்பாக நீங்கள் தெளிவை பெற்றிருப்பீர்கள். அடுத்ததாக பூமியில் தோன்றிய இரண்டாவது உயிரினம் தொடர்பான தெளிவை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எனவே பூமியில் தோன்றிய இரண்டாவது உயிரினம் எது? 5 கண்களை உடைய ஒபபீனியா என்ற உயிரினம். ஆம் மாணவர்களே, அடுத்த விடயமா, அதாவது இதுவரை நாங்கள் பார்த்த புரோகாரியோட் பாக்டீரியா, ஒபபீனியா இவை இரண்டும் நீரில் தோற்றம் பெற்ற முதல் 2 உயிரினங்களாகும். பூமியில் காணப்படுகின்ற நீர்ப்பரப்புகளில் தோற்றம் பெற்ற முதல் 2 உயிரினங்கள் ஆகும். இப்பொழுது நாங்கள் நிலத்தில் தோற்றம் பெற்ற உயிரினங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நிலத்தில் தோற்றம் பெற்ற உயிரினங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தரையில் தோன்றிய முதல் உயிரினம் எது? தரையில் தோன்றிய முதல் உயிரினம் எது? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பிள்ளைகள்? நாங்கள் பார்த்தோம் இந்த விடயம் தொடர்பாக. தரையில் தோன்றிய முதலாவது உயிரினம் என்ன? பல கால்களை கொண்ட மர அட்டை என்ற உயிரினமே தரையில் முதலில் தோன்றியது. பல கால்களை கொண்ட மர அட்டை என்ற உயிரினமே தரையில் முதலாவதாக தோன்றியது. இந்த உயிரினம் இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? இந்த உயிரினம் தோன்றிய காலப்பகுதி எது? 420 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உயிரினம் முதலில் தரையில் தோன்றியது. 420 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உயிரினம் முதலில் தரையில் தோன்றியது. மர அட்டை எந்த யுகத்தில் தோன்றியது? ஆம் மாணவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை பார்க்கவில்லை. இப்பொழுது இந்த பூமியில் உயிரினங்கள் தோற்றம் பெற ஆரம்பித்த இந்த காலப்பகுதியில் இருந்து நாங்கள் காலப்பகுதிகளை குறிப்பிடுகின்றோம். இந்த காலப்பகுதிகளை நாங்கள் யுகங்கள் என்றும் குறிப்பிடுவோம். எனவே மர அட்டை தோன்றியது எந்த காலப்பகுதியில்? நாங்கள் பார்த்தோம் மர அட்டை தோன்றிய ஆண்டுகளை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது மர அட்டை தோன்றிய காலம் சிலுரியன் யுகத்திலேயே இந்த மர அட்டை தோன்றியது. எனவே காலத்தை நாங்கள் யுகம் என்றும் குறிப்பிடலாம். எனவே இந்த சிலுரியன் யுகத்தில் இந்த மர அட்டையானது தோன்றியது. அடுத்ததாக மாணவர்களே, நான் அருகில் ஒரு படத்தை காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இந்த படத்தில் அடர்ந்த மரங்களும் செடி கொடிகளும் காணப்படுகின்றன. மிருகங்களுக்கு முன்னரே உலகில் தோன்றியது எது? மிருகங்களுக்கு முன்னரே உலகில் தோன்றியது எது என்று நான் உங்களிடம் வினவுகின்றேன். இதற்கான சரியான விடை என்ன பிள்ளைகள்? ஆம் மாணவர்களே,
மிருகங்கள் உயிர் வாழ்வதற்கு தாவரங்கள் இன்றியமையாதது. மிருகங்கள் உயிர் வாழ்வதற்கு தாவரங்கள் அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே மிருகங்களில் அதிகமான மிருகங்களின் உணவு தேவைகளை தாவரமே பூர்த்தி செய்கின்றது. எனவே மிருகங்களுக்கு முன்னரே உலகில் தோன்றியது எது என்ற கேள்விக்கான சரியான விடையை நான் கூறிய விடயத்திலிருந்து நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். ஆம் மாணவர்களே, உலகில் மிருகங்களுக்கு முன்பு தோன்றியது தாவரங்கள் ஆகும். அடுத்ததாக மாணவர்களே, தாவரங்கள் இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? இவ்வாறான தாவரங்கள் இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? 540 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. 540 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. அடுத்ததாக மாணவர்களே, தாவரங்கள் எந்த யுகத்தில் தோன்றியது? தாவரங்கள் எந்த யுகத்தில் தோன்றியது? எனவே மாணவர்களே, நான் உங்களுக்கு ஒரு படத்தை காட்சிப்படுத்தியுள்ளேன். இதில் பல்வேறு வகையான தாவரங்களை நாங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாணவர்களே, இந்த தாவரங்கள் எந்த யுகத்தில் தோன்றியது? முன்பதாக நாங்கள் பார்த்தோம் மராட்டை எந்த யுகத்தில் தோன்றியதென்று. இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் தாவரங்கள் எந்த யுகத்தில் தோன்றியது. பெலியோசோயிக் யுகத்திலேயே இந்த தாவரங்கள் தோன்றியது. பெலியோசோயிக் யுகத்திலேயே இந்த தாவரங்கள் முதலில் தோன்றியது. அடுத்ததாக மாணவர்களே, உலகில் முதல் தோன்றிய உயிரினங்களாகிய பாக்டீரியாக்கள் மிகவும் சிறியவையாக காணப்பட்டன. எனவே இந்த சிறிய பாக்டீரியாக்களை எமது கண்களால் பார்க்க முடியாது. இந்த சிறிய பாக்டீரியாக்களை எமது கண்களால் பார்க்க முடியாது. எனவே அவற்றை நாங்கள் அவற்றை கூட்டு நுணுக்காட்டியினூடாகவே நாங்கள் பார்க்க முடியும். எமது வெற்று கண்களால் நாங்கள் அவற்றை பார்க்க முடியாது. அவற்றை கூட்டு நுணுக்காட்டியினூடாக நாங்கள் அவற்றை பார்வையிட முடியும். எனவே மாணவர்களே, இந்த படத்தில் உங்களுக்கு பாக்டீரியாக்களின் இசைவாக்கம், பாக்டீரியாக்களின் செயற்பாடு தொடர்பாக நான் உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். அடுத்ததாக மாணவர்களே, உலகில் உள்ள எல்லா உயிரினங்களையும் விட மனிதன் அதிக ஆற்றலுள்ளவன் என்பதற்கான ஆதாரங்கள். நாங்கள் இதுவரை நேரமும் நீரில் முதல் தோன்றிய உயிரினங்கள் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக நிலத்தில் முதல் தோன்றிய உயிரினம் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக தாவரங்களில் முதலில் தோன்றியது தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இந்த எல்லாவற்றையும் விட பிற்பட்ட காலப்பகுதியில் தோன்றிய மனிதன் ஆற்றலுடையவனாக காணப்படுகின்றான். பிற்பட்ட காலப்பகுதியில் தோன்றிய மனிதன் ஆற்றலுடையவனாக காணப்படுகின்றான். இவ்வாறு அவன் ஆற்றலுடையவனாக காணப்படுவதற்கான ஆதாரங்கள் என்ன பிள்ளைகள்? நான் உங்களுக்கு நிறைய ஆதாரங்களை கடந்த காலங்களில் நான் குறிப்பிட்டிருந்தேன். எனவே இவ்வாறான ஆதாரங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். எனவே மாணவர்களே, முதலாவதாக மனிதன் மொழியை பயன்படுத்துவதன் மூலம் ஏனைய மனிதர்களோடு தனது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றான். ஏனைய உயிரினங்களுக்கு மொழியை பயன்படுத்தும் ஆற்றல் இல்லை. மனிதன் மொழியை பயன்படுத்தி ஏனைய மனிதர்களோடு தனது உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்றான். ஆனால் விலங்குகளுக்கு மொழியை பயன்படுத்தும் ஆற்றல் இல்லை. அடுத்ததாக மாணவர்களே, மனிதன் ஆடல், பாடல், நடிப்பு என பல அழகியல் ஆற்றல்களை கொண்டு காணப்படுகின்றான். ஆனால் ஏனைய உயிரினங்கள் அவ்வாறான ஆற்றல்களை வெளிப்படுத்துவதில்லை. மனிதன் ஆடல், பாடல், நடிப்பு என பல்வேறான அழகியல் ஆற்றல்களை கொண்டு காணப்படுகின்றான். ஆனால் ஏனைய உயிரினங்களுக்கு அவ்வாறான ஆற்றல்கள் இல்லை. அடுத்ததாக மனிதன் அறிவை பயன்படுத்தி பல்வேறுபட்ட பொருட்களை கண்டுபிடித்துக் கொள்கின்றான். இதில் வானொலி, தொலைக்காட்சி, இணையம், தொலைபேசி, விமானம், செய்மதி, நாங்கள் நவீன காலங்களில் பார்க்கின்ற பல கண்டுபிடிப்புகளை நாங்கள் இதன் மூலம் குறிப்பிடலாம். ஆனால் ஏனைய உயிரினங்களுக்கு இவ்வாறான கண்டுபிடிக்கும் படைப்பாற்றல் இல்லை. அடுத்ததாக மனிதன் இன்று செவ்வாய், வியாழன் முதலிய வேற்று கிரகங்களுக்கும் செய்மதிகளை அனுப்பும் ஆற்றலை பெற்றிருக்கின்றான். ஆனால் ஏனைய விலங்குகளுக்கு ஏனைய உயிரினங்களுக்கு இவ்வாறான ஆற்றல்கள் இல்லை. ஆம் மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். அதாவது
மனிதன் ஏனைய உயிரினங்களை விட மேலானவன் என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். நான் உங்களுக்கு ஒரு படத்தை காட்சிப்படுத்தியிருக்கின்றேன். இந்த படம் என்ன பிள்ளைகள்? நான் உங்களுக்கு ஒரு படத்தை காட்சிப்படுத்தியிருந்தேன். இந்த படத்தை உங்களது பாடப்புத்தகத்தில் நீங்கள் அவதானிக்க முடியும். எனவே இந்த பாடப்புத்தகத்தில் நீங்கள் இதை அவதானித்து பார்த்தவர்கள், கடந்த வாரங்களில் எங்களோடு எமது கலந்துரையாடலை பார்வையிட்டவர்கள், எம்மோடு தொடர்பு பட்டவர்களுக்கு இந்த வினாக்களுக்கான விடையை நீங்கள் இப்பொழுது கூற முடியும். இந்த கருவியின் பெயர் யாது? இந்த கருவியின் பெயர் யாது? ஆம் மாணவர்களே, இந்த கருவி ஊதுகுழல். இந்த கருவி ஊதுகுழல். ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஊதுகுழல். இந்த கருவியை உருவாக்கியவர் யார்? இந்த கருவியை உருவாக்கியவர் யார்? உங்களுக்கு பார்த்தால் தெரியும் மாணவர்களே, அதாவது புல்லாங்குழல் போன்ற ஒரு அமைப்பே காணப்படுகின்றது. எனவே புல்லாங்குழல்கள் தோன்றுவதற்கு முன்பே புல்லாங்குழல் போன்ற அமைப்புடைய ஊதுகுழல்கள் தோன்றி இருக்கின்றன என்பதை நாங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இந்த கருவியை உருவாக்கியவர்கள் யார்? இவ்வாறாக இந்த அறிவாற்றலை பெற்றவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, ஓமோ சேப்பிய மனிதனே ஆரம்ப காலத்தில் இவ்வாறான கருவிகளை உருவாக்கியுள்ளான். ஏற்கனவே நாங்கள் பார்த்த மாணவர்களே, அதாவது பாடல், ஆடல், நடிப்பு போன்ற பல கலை ஆற்றல்களை மனிதன் பெற்றிருக்கின்றான் என்று நாங்கள் பார்த்தோம். எனவே அதற்கு இது ஒரு ஆதாரமாக காணப்படுகின்றது மாணவர்களே. அடுத்ததாக மாணவர்களே, இந்த கருவி, இந்த ஊதுகுழல் எக்கால பகுதியில் தயாரிக்கப்பட்டது? இந்த ஊதுகுழல் எக்கால பகுதியில் தயாரிக்கப்பட்டது? இன்றைக்கு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஊதுகுழலானது தயாரிக்கப்பட்டது. யாரால் தயாரிக்கப்பட்டது? ஓமோ சேப்பிய மனித இனத்தினால் தயாரிக்கப்பட்டது. அடுத்ததாக மாணவர்களே, மனிதனின் பரிணாம வளர்ச்சி கட்டங்களை தருக. மனிதனின் பரிணாம வளர்ச்சி கட்டங்களை தருக. இந்த மனிதனானவன் ஆரம்பத்தில் எவ்வாறான தோற்றத்தில் இருந்தான், இப்பொழுது இவ்வாறாக இருக்கின்றான் என்பது உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே? நாங்கள் அதாவது ஆரம்பத்தில் எங்களது தோற்றுவாய் எது என்பது தொடர்பான படத்தையே நான் உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தியுள்ளேன். அதில் முதலாவதாக இருக்கின்ற உருவத்தை பாருங்கள். மனித குரங்கிலிருந்தே படிப்படியாக வளர்ச்சி அடைந்து நாங்கள் இன்று முன்னேற்றகரமான ஆற்றலுடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம் என்பதையே இந்த படம் எமக்கு உணர்த்தி நிற்கின்றது. ஆம் மாணவர்களே, இங்கு ஒவ்வொரு கட்டங்களை நான் இங்கு வகைப்படுத்தியுள்ளேன். இந்த கட்டங்களே மனிதனது பரிணாம வளர்ச்சி கட்டங்கள். எனவே இந்த பரிணாம வளர்ச்சி கட்டங்களில் ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதன் முன்னேறிய விதம், அவனது படைப்பாற்றல் போன்ற விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். மனிதன் வானர குடும்பத்திலிருந்து தோன்றினான். இன்றைக்கு 25 லட்சம் வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பெரும்பனி யுகத்தின் காரணமாக இந்த பூமியில் வாழுகின்ற உயிரினங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. எனவே இந்த பூமியானது அதிகமான குளிர்ச்சி அடைந்ததன் காரணமாக இந்த பூமியில் வாழுகின்ற உயிரினங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. எனவே இந்த பூமியில் ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட காலநிலையை நாங்கள் 4 பிரிவுகளாக பிரித்து நோக்கலாம். முதலாவதாக நீண்ட குளிர்காலம், இரண்டாவதாக குறுகிய வெப்ப காலம், அடுத்ததாக நீண்ட குளிர்காலம், அடுத்ததாக குறுகிய வெப்ப காலம் என 4 காலகட்டங்களாக புவியில் தோன்றிய காலநிலையை நாங்கள் ஆரம்ப காலத்தில் பாகுபடுத்தி பார்த்திருக்கின்றோம். எனவே மாணவர்களே, இவ்வாறாக தோன்றுகின்ற இந்த 4 காலகட்டங்களை நாங்கள் பெரும்பனி காலம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த 4 காலகட்டங்களையும் உள்ளடக்கிய அந்த காலத்தை நாங்கள் பெரும்பனி காலம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனவே மாணவர்களே, இந்த ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த சிம்பஞ்சிகளுக்கு இந்த பெரும்பனி காலத்தில் ஏற்பட்ட மாற்றம், அதாவது வித்தியாசமான உடல் அமைப்பு ஒன்று இந்த பெரும்பனி யுகத்தில் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த சிம்பஞ்சி குரங்குகளிடத்தில் தோற்றம் பெற்றது. இந்த கடும் குளிர் காரணமாக வேறுபட்ட உணவுகளை அந்த சிம்பஞ்சி குரங்குகள் உட்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. இவ்வாறு சிம்பஞ்சி குரங்குகள் வேறுபட்ட உணவுகளை, வளமைக்கு மாறாக வேறுபட்ட உணவுகளை உட்கொள்ளும் பொழுது அவற்றின் பற்களிலும் தாடைகளிலும் முகங்களிலும் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின.
அவர்களது அதாவது சிம்பஞ்சி குரங்குகளது பற்களிலும் தாடைகளிலும் முகங்களிலும் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. அவற்றின் 2 கால்களும் நடப்பதற்கு கற்றுக்கொண்டன. ஆம் மாணவர்களே, அவ்வாறு நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பெரும்பனி யுகத்தில் 4 நீண்ட குளிர்காலங்களும் 4 குறுகிய வெப்ப காலங்களும் காணப்பட்டது. இந்த குளிர்காலத்தில் தாவரங்கள் வளராததால் அவற்றுக்கு போதிய உணவு கிடைக்கவில்லை என்பதை நாங்கள் கூறியிருந்தோம். எனவே இந்த காலப்பகுதியில் தான் மாணவர்களே இந்த உலகத்தில் பிரம்மாண்டமான யானையான ஊலி மமத் என்ற யானையும் பூமியில் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. எனவே வெப்ப காலத்தில் தாவரங்கள் வளர்ந்ததால் அவற்றுக்கு போதுமான உணவு கிடைத்தது. சிம்பஞ்சி குரங்குகளுக்கு குளிர்கால பகுதியில் அதாவது உணவு கிடைக்காததால் அவற்றின் உணவு முறைகளில் ஏற்பட்ட மாற்றம் அவற்றின் பற்களிலும் தாடைகளிலும் முகத்திலும் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. இந்த மாற்றம் உடல் முழுவதும் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியது. எனவே இந்த குளிர்காலத்தை அடுத்து வெப்ப காலத்தில் தாவரங்கள் வளர தொடங்கியதால் அந்த சிம்பஞ்சி குரங்குகளுக்கு போதிய அளவான உணவு கிடைத்தது. இந்த காலத்தில் அவை மகிழ்ச்சியாக வாழ தொடங்கியது. எனவே உடலில் விரைவான மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இறுதியில் அவை மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைந்தன. இவ்வாறு வெப்ப காலத்தில் அதிகமான தாவர உணவுகளை உட்கொண்ட காரணத்தினால் அவற்றின் உடலில் மாற்றம் விரைவாக அதிகரிக்க தொடங்கியது. இவ்வாறு மாற்றம் பெற்று சிம்பஞ்சிகளின் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு இறுதியில் அவை மனிதனாக பரிணாமம் பெற்றன. ஆம் மாணவர்களே, சிம்பஞ்சி குரங்குகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு மனிதனாக மாறிய இந்த செயல்முறையை நாங்கள் மானிட பரிணாமம் என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது மானிட பரிணாமம் என்றால் என்ன என்று உங்களிடம் வினவும் பொழுது, அதாவது சிம்பஞ்சி குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய செயல்முறையே மானிட பரிணாமம் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்ததாக மாணவர்களே, நான் இங்கு உங்களுக்கு ஒரு படத்தை காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இந்த படமே மானிட பரிணாமத்தின் வளர்ச்சி கட்டம். சிம்பஞ்சி குரங்கிலிருந்து பிற்பட்ட அதாவது இறுதி உருவமான மனித உருவத்திற்கு எவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கின்றது என்பதையே இந்த படத்தின் மூலம் நாங்கள் அறிய முடியும். அடுத்ததாக மாணவர்களே, மனிதனது பரிணாம வளர்ச்சியில் முக்கிய அம்சமாக அமைவது அவன் கல்லாயுதங்களை பயன்படுத்த தொடங்கிய காலமாகும். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன், அதாவது மானுட பரிணாம வளர்ச்சி எவ்வாறு ஏற்பட்டது, சிம்பஞ்சி குரங்கிலிருந்து மனிதன் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி பெற்றான் என்று. இப்போது நாங்கள் மனிதனது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாங்கள் அதாவது பார்க்கும் பொழுது மனிதனது பரிணாம வளர்ச்சியின் மற்றும் ஒரு முக்கிய கட்டமாக மனிதன் கல்லாயுதங்களை பயன்படுத்தியமை நாங்கள் குறிப்பிட முடியும் பிள்ளைகள். அப்போது இந்த கல்லாயுதங்கள் மனிதனுக்கு ஆரம்ப காலத்தில் எதுக்கெல்லாம் பயன்படுத்தவில்லை. கல்லாயுதங்களை பயன்படுத்தி ஆரம்ப காலத்தில் மனிதன் என்னென்ன விடயங்களை மேற்கொண்டான். ஆம் மாணவர்களே, ஆரம்ப காலத்தில் விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கின்ற கிழங்கு வகைகளை தோண்டி எடுத்து அதாவது உணவாக உட்கொள்வதற்கும், அதாவது தாவரங்களில் அதாவது பழங்களில் இருக்கின்ற மரத்தில் இருக்கின்ற காய்கனிகளில் இருக்கின்ற விதைகளை இடித்து உணவாக உட்கொள்வதற்கும் இந்த கல்லாயுதத்தை ஆரம்ப காலத்தில் மனிதன் பயன்படுத்தினான். எனவே நீர் பாய்ந்து செல்லும் இடங்கள் வட்டமான கற்களை பயன்படுத்தி விதைகளை இடித்து உண்ணவும் அவன் பழகி கொண்டான். எனவே இந்த முதலாவது படத்தில் அதாவது நதிக்கரைகளில் அதாவது விதையை இடித்து உணவாக உட்கொள்ளும் காட்சி உங்களுக்கு அங்கு தரப்பட்டுள்ளது. எனவே அதற்கு பயன்படுத்தப்பட்ட கூரான கல்லாயுதமே இங்கு தரப்பட்டுள்ளது. அதுபோலவே பிற்பட்ட காலப்பகுதியில் வட்ட வடிவமான கற்களை பயன்படுத்தி மற்றும் ஒரு கல்லினை கொண்டு அதாவது விதைகளை தூளாக்கி உண்ணும் முறையையும் அவன் பழகி கொண்டான். எனவே இந்த 3 படங்களின் மூலம் நாங்கள் அந்த தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக மனிதனின் பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக 2 கால்களில் நடந்து சென்றமை பற்றி நாங்கள் அறிய முடியும். எனவே இவ்வாறு நடந்து சென்ற மனிதன் ஒஸ்தலோபித்திகஸ் என்ற பெயரினால் அறியப்படுகின்றான். இவ்வாறு நடந்து சென்ற மனிதன் ஒஸ்தலோபித்திகஸ் என்ற பெயரினால் அறியப்படுகின்றான். 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒஸ்தலோபித்திகஸ் என்ற மனிதனின் மண்டையோடு இதற்கு ஆதாரமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
எனவே மாணவர்களே, இந்த மண்டையோடு ஒஸ்ட்ரலோபிதிகஸ் மனிதனின் மண்டையோடு இப்பொழுது நாங்கள் வாழுகின்ற சராசரி மனிதனின் மண்டையோட்டை விட இந்த மண்டையோடானது மிக பெரியது. காலம் செல்ல செல்ல கல்லாயுதங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டது. கற்களால் கற்களை உடைத்து கூர்மையான ஆயுதங்களை செய்வதற்குரிய அறிவை மனிதன் பெற்றுக்கொண்டான். இவ்வாறான முயற்சியில் ஈடுபட்ட மனிதன் ஓமோ எபிலஸ் என்று அறியப்படுகின்றான். கூரான கல்லாயுதங்களை பிற்பட்ட காலப்பகுதியில் உற்பத்தி செய்து கொண்ட மனிதன், உருவாக்கி கொண்ட மனிதன் ஓமோ எபிலஸ் என்று அறியப்படுகின்றான். எனவே கூரான கல்லாயுதங்களை உருவாக்கிய மனிதன் யார் என்று வினவும் பொழுது நீங்கள் ஓமோ எபிலஸ் என்றதற்கு விடையளிக்க வேண்டும். ஆம் மாணவர்களே, ஓமோ எபிலஸ் என்பது ஆற்றலுடைய மனிதன் என்று பொருள். இந்த ஓமோ எபிலஸ் மனிதனே முதலாக கூரான கல்லாயுதங்களை பயன்படுத்தி கொண்டான். இந்த கூரான கல்லாயுதங்களின் மூலம், அதாவது விலங்குகளின் மாமிசங்களை வகையாக பிரித்தெடுப்பதற்கும் விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் இது பயன்படுத்தப்பட்டது. எனவே இவ்வாறாக விலங்குகளின் மாமிசங்களை பிரித்தெடுப்பதற்கும் விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் கூரான கல்லாயுதங்களை அவன் உற்பத்தி செய்தபடியினால், கண்டுபிடித்தபடியினால் அவன் முதலாக ஆற்றலுடைய மனிதனாக வரலாற்றில் இடம்பெறுகின்றான். அடுத்ததாக மனித வரலாற்றின் பரிணாம வளர்ச்சியின் மற்றும் ஒரு படிக்கல்லாக அமைவது நெருப்பின் உபயோகத்தை மனிதன் அறிந்து கொண்டமையே. இதற்கு முன்பாக, அதாவது மாமிசமாக உணவை அவன் உட்கொண்டான். பிற்பட்ட காலப்பகுதியில் நெருப்பின் உபயோகத்தை அறிந்து கொண்ட மனிதன், அதாவது நெருப்பை பயன்படுத்தி உணவை பதப்படுத்தி உண்ண பழகி கொண்டான். எனவே மாணவர்களே, நெருப்பில் உணவை பதப்படுத்தவும் உணவு சமீபாடு அடைவதற்கும் குளிரை, அதாவது தனது சூழ உள்ள பிரதேசங்களில் ஏற்படுகின்ற குளிர் காலநிலையின் தன்மையை குறைப்பதற்கும் இரவில் வெளிச்சத்தை பெறவும் விலங்குகளை விரட்டவும் இந்த நெருப்பானது இவனுக்கு பயன்பட்டது. ஆம் மாணவர்களே, இந்த படத்தின் மூலம் நாங்கள் இந்த கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தெளிவை பெற முடியும். முதலாவது படத்தில், அதாவது வேட்டையாடப்பட்ட விலங்குகள் நெருப்பின் மூலம் பதப்படுத்தப்படுகின்ற காட்சியை உங்களுக்கு காண முடியும். அடுத்த படத்தில், அதாவது குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு உணவை பதப்படுத்தும் காட்சி உங்களுக்கு இந்த படத்தில் தரப்பட்டுள்ளது. எனவே மாணவர்களே, நாங்கள் தரம் 6இன் 2ஆம் பாட அழகான ஆதி மனிதன் என்ற பாடத்தில் கடந்த வாரங்களில் கற்ற விடயங்களில் சில விடயங்களை மீட்டி உங்களோடு சுமார் 1 மணித்தியால காலமாக மீண்டும் கலந்துரையாடியிருந்தோம். எனவே இவ்வாறான கலந்துரையாடலின் மூலம் மீண்டும் நான் உங்களுக்கு சில விடயங்களை மேல வலியுறுத்துகின்றேன். அதாவது இந்த புவியில் உயிரினங்கள் தோன்றுவதற்கான காரணங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த புவியில் ஏன் உயிரினங்கள் தோன்றி உயிர் வாழ்வதற்குரிய காரணங்களை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இந்த புவியில் தோன்றிய முதலாவது உயிரினம் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த புவியில் தோன்றிய முதலாவது உயிரினம் எங்கு தோன்றியது என்ற விடயத்தை பார்த்தோம். அடுத்ததாக புவியில் தோன்றிய இரண்டாவது, அதாவது புவியில் நீர்ப்பரப்பில் தோன்றிய இரண்டாவது உயிரினத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த 2 உயிரினங்களும் நீர்ப்பரப்பில் தோன்றியது என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நிலத்தில் தோன்றிய முதலாவது உயிரினம் எது, இந்த உயிரினம் எந்த யுகத்தில் தோன்றியது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக விலங்குகளுக்கு முன்பாகவே தாவரங்கள் தோன்றின, தாவரங்கள் எந்த யுகத்தில் தோன்றின என்ற விடயங்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடியிருந்தோம். அதுபோலவே விலங்குகள் இந்த யுகத்தில் முதலாக தோன்றின. இவ்வாறு தோற்றம் பெற்ற விலங்குகளில் மனித குரங்கானது சூழலில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் காரணமாக 4 பெரும்பனி யுகங்களிலும் 4 வெப்ப காலங்களிலும் உருமாற்றம் பெற்ற விதத்தை நாங்கள் பார்த்தோம். இவ்வாறு உருமாற்றம் பெற்ற இந்த மனித குரங்கினமானது, சிம்பஞ்சி குரங்கினமானது பிற்பட்ட காலப்பகுதியில் மனிதனாக இவ்வாறு உருப்பெற்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். எனவே மனிதனாக உருப்பெறுவதற்கு இந்த சிம்பஞ்சி குரங்கின் உணவில் ஏற்பட்ட மாற்றமே பிரதான காரணமாக இருந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே இவ்வாறான மாற்றங்கள் பிற்பட்ட காலப்பகுதியில் மனிதனை
அறிவாற்றலுடைய மனிதனாக மாற்றமடைய செய்வதற்கு எவ்வாறாக பங்களித்தன என்பது தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இதில் முக்கியமானது முதலில் கல்லாயுதங்களை மனிதன் கண்டுபிடிக்க பழகிக்கொண்டான். பிற்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறான கல்லாயுதங்களை கூர்மையான கல்லாயுதங்களை உற்பத்தி செய்ய பழகிக்கொண்டான். இதற்கு அடுத்த கட்டமாக நெருப்பை கண்டுபிடித்து வேட்டையாடிய உணவுகளை பதப்படுத்தி உண்ணவும் மனிதன் கற்றுக்கொண்டான். எனவே மனித நாகரிகத்தில், அதாவது சிம்பஞ்சி குரங்கிலிருந்து மனிதன் எவ்வாறு படிப்படியாக வளர்ச்சி அடைகின்றான் என்ற விடயத்தை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடியிருந்தோம். எனவே மாணவர்களே, இதுவரை சுமார் 1 மணித்தியால காலமாக தரம் 6இல் 2ஆம் பாட அலகான ஆதி மனிதன் என்ற பாடத்தில் சில விடயங்களை நாங்கள் உங்களோடு மீள வலியுறுத்தியிருந்தோம். எனவே மாணவர்களே, இதுபோல பயனுள்ள காணொளிகளை நீங்கள் மேலும் பார்வையிட விரும்பினால் தேசிய கல்வி நிர்வாகத்தின் யூடியூப் இணையதளமான சேனல் NIE என்ற யூடியூப் தளத்திற்கு சென்று நீங்கள் பயனுள்ள பல கல்வி தொடர்பான காணொளிகளை பெற்று பயனடைய முடியும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, மற்றுமொரு குருகுலம்